அங்கே இப்போ நிலைமை எப்படி இருக்குது? ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஊர் மக்களே வந்து February 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அங்கே அதுக்கான ஏற்பாடுகள் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? விழா கோலம் கொண்டு இருக்கா ஊர்? இன்னும் வேறு என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது? எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை கோரி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் 8 நாட்களாக நேற்று வரை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுதான் இந்த போராட்டத்தின் அடிப்படை தளம். அலங்காநல்லூரில் தான் இந்த போராட்டம் துவங்கப்பட்டது. 16ஆம் தேதி, ஜனவரி 16ஆம் தேதி அலங்காநல்லூரில் மாணவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி போராட்டத்தை துவங்கினார்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் போராட்டம் துவங்கி 8 நாட்கள். நேற்று போராட்டம் மதுரை மாவட்ட காவல்துறையினரால், மதுரை அதாவது தென்மண்டல காவல்துறை தலைவர் முருகன் அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தை நடத்தி அது பயன்பெறாத நிலையில் அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று 1000க்கும் மேற்பட்ட போலீசார் அலங்காநல்லூர் பகுதி முழுவதும் குவிக்கப்பட்டிருந்தனர். மேலும் அலங்காநல்லூருக்குள் வெளியூர் ஆட்கள் யாரும் சந்தேகப்படும்படியான நபர்கள் யாரும் வராதவாறு இரவு முழுவதும் பாதுகாக்கப்பட்டது. இப்பொழுது அந்த பகுதியில் மேக்சிமம், அதாவது பெரும்பாலான பகுதிகள் சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டது. ஊரே சகஜ நிலைக்கு திரும்பிவிட்டது என கூறலாம். போலீஸ் பாதுகாப்பும் குறைக்கப்பட்டுள்ளது. சற்றேறக்குறைய 400 காவல்துறையினர் இங்கு காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நேற்று கிராம கமிட்டியார்கள், அதாவது ஜல்லிக்கட்டை நடத்தும் இந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கிராம விழா குழுவினர்கள் நேற்று ஒன்று கூடி February 1ஆம் தேதி ஜல்லிக்கட்டை நடத்துவதென்றும் அதற்கான டெபாசிட் தொகை மற்றும் பாதுகாப்பு பொறுப்பு மற்றும் தீயணைப்பு வாகனங்களின் பொறுப்பு மற்றும் அனைத்து பொறுப்புகளை அந்த கேலரி அமைக்கும் பணி, மேலும் இந்த உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அதற்காக அடிப்படை வசதிகள் நடத்த வேண்டும் என்ற இந்த பணிகளை எல்லாம் மதுரை மாவட்ட நிர்வாகம் ஏற்று நடத்த வேண்டும், அதாவது அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்று கூறி மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். அந்த கோரிக்கைக்கும் அவர் செவிசாய்த்துள்ளதாக தெரிகிறது. அதாவது February 1ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டை நடத்தலாம் என்று கூறியுள்ளதாக தெரிகிறது. இந்த நிலையில் இந்த கிராம பகுதியை எடுத்துக்கொண்டோமானால் மக்கள் இந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. அந்த மாணவர்களின் போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. நிரந்தர தீர்வாகவே அமையும் இந்த ஜல்லிக்கட்டு February 1ஆம் தேதி வருவதை மிகவும் வரவேற்பதாக கூறினார். இந்த ஆயத்த பணிகள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வாடிவாசல் பகுதிக்கு மட்டும் வெள்ளை அடித்து, அதாவது எப்பொழுதும் இந்த பெயிண்டிங் செய்து தான் அந்த வாடிவாசல் பகுதியை புதுப்பித்து வைத்திருப்பார்கள். அந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் முடிந்து விட்டன. ஏன்னால் ஏற்கனவே அந்த தை 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடக்கும் என்ற அளவில் அந்த வாடிவாசல் பணிகள் எல்லாம் முடிந்திருந்தது. அத்துடன் இந்த ஆயத்த பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. மேலும் அந்த இருபுறமும் ஜல்லிக்கட்டு விடும் பகுதியில் இருபுறமும் கேலரிகள் அமைக்கப்பட வேண்டும். அதில் சற்றேறக்குறைய 6000 பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கான தற்காலிக கேலரிகள், நிரந்தர கேலரிகள் அலங்காநல்லூரில் 2 உண்டது. இந்த 2லும் ஃபாரினர் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டவர்கள் மற்றும் அரசியல், அதாவது தற்போதைய அரசு தரப்பில் வருபவர்கள், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் அவர்களெல்லாம் அமரக்கூடிய ஒரு 2 கேலரிகள் உள்ளது. அந்த 2 கேலரிகளும் அது வந்து நிரந்தரமாகவே உள்ள கேலரிகள். மேலும் தற்காலிகமாக அமைக்கக்கூடிய அந்த கேலரிகள் அமைக்கும் பணி இன்று அல்லது நாளை துவங்கப்படும் என தெரிகிறது. மேலும் இந்த பகுதி அந்த ஜல்லிக்கட்டு நடத்தும் விழா குழுவினரும் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான, அதாவது காளைகளை கொண்டு வர வேண்டும், காளைகளுக்கு பரிசு பொருட்கள் அறிவிக்க வேண்டும், அந்த பரிசு பொருட்களை நன்கொடையாளர்கள் மூலமாக ஈட்ட வேண்டும். பரிசு பொருட்கள் என்று சொன்னால் தங்க காசு, இருசக்கர வாகனம், பீரோ, கட்டில், மெத்தை உள்ளிட்ட, அதாவது சைக்கிள், இது போன்ற பெரிய பெரிய பரிசு பொருட்கள் அறிவிப்பார்கள். ஏறக்குறைய இந்த பகுதியில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டு நடக்கும்போது 1000க்கும் மேற்பட்ட காளைகள், அதாவது இது வந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு என பெயர் பெற்றது. இதனால் இதில் வெளி மாவட்டங்கள், அதாவது மதுரையை தவிர்த்த சிவகங்கை, திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்தும் காளைகள் வரும், வெளி மாநிலங்களிலிருந்து கூட காளைகள் வரும். அந்த காளைகள் எல்லாம் தங்களுடைய திறமைகளை இங்கு காண்பிப்பதற்கு காளைகள் தயார்படுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்றே முன்னாலேயே நம்மளுடன் தெரிவித்திருக்கிறார்கள். காளை அவர்களிடம் கேட்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு அறிவித்த உடனேயே எங்கள் காளைகளை அவிழ்த்து விடுவதற்கான அனைத்து பணிகளையும், அனைத்து முயற்சி, அதாவது அந்த காளைகளுக்கு பயிற்சிகள், நீச்சல் பயிற்சி கொடுக்கப்படும், நடைப்பயிற்சி கொடுக்கப்படும், அதாவது மண் குத்துவது, சீறி பாய்வது போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்படும். இந்த பயிற்சிகள் எல்லாம் முடிந்து காளைகள் தயாராக இருக்கிறது என தெரிவித்துள்ளனர். மேலும் மாடுபிடி வீரர்களை பொறுத்தவரை மாடுபிடி வீரர்கள் அன்று காலையிலேயே, ஜல்லிக்கட்டு நடக்கும் அன்று காலையிலேயே ஒரு
சற்றேறக்குறைய 3 மணிக்கெல்லாம் வந்து அவர்கள் மது அருந்தியுள்ளனரா, அவர்களின் உடல் எப்படி உள்ளது, உடலில் ஏதும் குறைபாடுகள் இருக்கிறதா என்றெல்லாம் மருத்துவர்கள் அவர்களை கண்காணிப்பது அதேபோல் காளைகளையும் கண்காணிப்பார்கள். காளைகளுக்கு வேறு ஏதாவது கொடுக்கப்பட்டுள்ளதா, போதை வஸ்துகள் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிப்பார்கள். இப்படியெல்லாம் கண்காணிப்பதற்கான வேலைகளும் மதுரை மாவட்ட நிர்வாகம் துவங்கியுள்ளது. மேலும் மாவட்ட வருவாய் நிர்வாகம் அந்த கேலரிகள் அமைக்கும் பணி இதெல்லாம் துவங்கியுள்ளது. அதுபோக இந்த சுற்றுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் இங்கே இருந்து ஜல்லிக்கட்டை காண்பதற்காக இந்த கேலரிகள் அமைப்பார்கள். அதன் அருகிலேயே அவரவர்கள் சொந்த வீட்டுக்காரர்கள், அவரவர்களின் உறவினர்கள் வந்து வீடுகளின் மாடிகளில் இருந்து பார்ப்பார்கள். இதற்கான வேலைகள் எல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தோமானால் நேற்று அந்த கிராம விழாக்குழுவினர், ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் கூறுகையில் இந்த மாணவர்கள் போராட்டம் வெற்றியடைந்துள்ளது. அந்த மாணவர்கள் போராட்டத்தால் தான் இந்த நிரந்தர தீர்வு கிடைத்துள்ளது. ஆகவே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று கூறிவிட்டு, அதேபோல் இந்த அலங்காநல்லூர் பகுதியில் போராடிய மாணவர்களுக்கென்று ஒரு போராட்ட நினைவு சின்னம் அமைக்க உள்ளோம் என்றும் தெரிவித்தார்கள். மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் காண வருபவரும் மாணவர்களுக்கு தனியே ஒரு கேலரி, தனியாக அவர்களுக்கு இருக்கை வசதி செய்து கொடுப்போம் என்றும் உறுதி கொடுத்துள்ளனர். மேலும் அனைத்து பணிகளையும் அந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினரும், மாவட்ட நிர்வாகமும், வருவாய்த்துறையினரும் மற்றும் அனைத்து துறையினரும், மருத்துவத்துறை, இப்படி எடுத்துக்கொண்ட தீயணைப்புத்துறை, காவல்துறை எவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என்பது பற்றியும் ஆலோசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக துவங்கி இருக்கின்றன. திரு மாரிசாமி, ஒரு 3 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்க போகுது, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட்க்கு அப்புறம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த முறை பக்கத்து மாவட்டங்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பட்ட மக்கள் தமிழகம் முழுக்க இருந்து வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது. ரொம்ப ஹை ப்ரொஃபைல் விசிட்டர்ஸும் இருப்பாங்கன்னு இருக்கு. ஸோ இதுக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டை விட இந்த ஜல்லிக்கட்டு ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் வேற என்ன, அது குறித்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது மதுரை மாவட்டத்தில் இந்த தை 3ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறும். இந்த உச்சநீதிமன்ற தடைக்கு முன்பாக கடந்த 2 வருடங்கள் 3 வருடங்களுக்கு முன்பாக நடப்பது தை 3ஆம் தேதி நடைபெறும். அதில் சுற்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள், வெளி மாநிலங்களைச் சேர்ந்த, அதாவது இப்போ அலங்காநல்லூரில் ஒரு உறவினர் இருக்கிறார் என்றால் அவர் உறவினர் எங்கிருந்தாலும் வரவழைக்கப்படுவார். இப்படி பார்க்கும் பொழுது சற்றேறக்குறைய ஒரு 4 லட்சம் பேர் முதல் 5 லட்சம் பேர் வரை இங்கே எதிர்பார்க்கப்பட்டனர். ஆனால் இந்த முறை மாணவர்கள், இளைஞர்கள் வெகுண்டெழுந்து இந்த புரட்சியை செய்து இந்த போராட்டத்தை நடத்தி இந்த ஜல்லிக்கட்டுக்கான அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அந்த மாணவர்களில் பலர் இங்கு வரக்கூடும் என்பதால் சுமார் 10 லட்சம் வரை இங்கு இந்த பகுதியில் மக்கள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் வருவதற்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும், மேலும் அவர்கள் வந்து செல்வதற்கான சிறப்பு பேருந்து வசதி உள்ளிட்டவைகளையும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்வதாகவே தெரிகிறது.